வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.
கொண்டு விப்பாருக்கு முன்திருவேனே கையால் உன் பாதம் தப்பாமல் சார்பார் வெள்ளை கரை உடுத்து வெள்ளை மணி போன்று வெள்ளை கமலத்தில் வீச்சிருப்பார் வெள்ளை அரியாசனத்தில் அமர்ந்திருப்பவள் இந்த புல்லு காட்டு வளத்தை மாநகரி இந்த கருப்பசாமி கோவில் வாசலில் பல அரசரோடு எங்களை சரியாசனத்தில் வைத்தாள் குடியிருப்பினில் தெய்வமாக குருவிருக்கும் அக்குவேலையன் பூரண பொற்கலையும் நல்லதிலே நலமுடனே வீற்றிருக்கும் வைத்திலிங்க சுவாமி பத்ரகாளி அம்மனோ குறிப்பிட்ட நேரத்தில் குருவேல்கள் வந்து 6 பேருக்கும் Hello.
ஆமா இந்த புலிவட்ட வலசை மாநகரிலே அப்படி புல்லுக்காட்டு வலசை மாநகர்ல இந்த காக்கும் தெய்வமாக விளங்கக்கூடிய அப்படி விளங்கக்கூடிய கருப்பசாமி கோவில் வாசலில அப்படி கருப்பரோட ஆலயத்துல திருவிழா சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் அப்படி கொண்டிருக்கிறது. சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆமா ஆமா மாவணிக்கால் வரிகாரர்கள் ஆமா யாதவர் சமுதாயத்தை சேர்ந்த வரிகாரர்கள் அனைவருக்கும் சேர்ந்து நடத்தும் ஆமா பெருந்திருவிழா பெருந்திருவிழா சித்திரை திருவிழா கருப்பசாமிக்கு ஆமா பெருந்திருவிழா கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஆமோ பந்தளித்தவருக்கும் பாலைமரம் நட்டியவருக்கும் சாமியாடும் கோமரங்கள் அவர்களுக்கும் ஆமா பூசாரி ஐயா அவர்களுக்கும் ஆமோ மற்றும் வரிதாரர்கள் அனைவருக்கும் மைக்செட் அன்னார் அவர்கள் ஆபரேட்டர் அவர்களுக்கும் ஆமா ஆமா மற்றும் ஊர் பொதுமக்களுக்கும் ஆமோ உங்கள் வீட்டு பிள்ளை என்னம்மா குருசாயபுரத்தை சேர்ந்த வெற்றி செல்வி விதிசை குழுவினர் ஆமா உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆமா அம்மா இந்த கருப்பசாமி கோவில் வாசலில அம்மா 21 தேவதையும் 61 பந்தி கூட்டத்துல நாங்கள் ஆமா பெரியோர்களின் வார்த்தைக்கு இணங்கி இந்த வேளையிலே ஆமா எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள் பாடிட்டு போயிருக்கிறார். புலவர் பாடின மேடை அது ஏன் இந்த மேடைக்கு புது பிள்ளை ஆமா பிள்ளையோ புது பிள்ளை ஆமா அதனால பாடுகிற பாடலிலே ஆமா ஒரு பாடல் குற்றம் இருந்தாலும் சரி கூறுகிற வார்த்தையிலே ஆமா ஒரு குற்றம் குறை இருந்தாலும் சரி ஆமா ஆமாம்மா முன்னே சொல்லும் வார்த்தையை நாங்கள் பின்னே சொன்னாலும் சரி சொன்னாலும் சரி பின்னால் சொல்ற வார்த்தையை கொஞ்சம் முன்னால சொன்னாலும் உங்கள் வீட்டு பிள்ளைகள் எப்படி ஒரு தவறு செய்தால் அடிக்காம அன்பா அரவணைப்பீங்களோ அப்படி உங்கள் அன்பையும் ஆதரையும் தரும்படி கேட்டுக்கொண்டு இந்த கருப்பசாமி ஐயா வாசலில நாங்கள் பாடக்கூடிய வரலாறாகப்பட்டது என்ன கதம்மா ஐயனாரே கதைகள் பாட அந்த பொண்ணு வெள்ளி கைலாச பர்வதத்தில அப்படி ஆதிவள்ளி கைலையில அங்க யாரெல்லாம் கொலுவிருக்கிறார் தெரியுமா? யாரம்மா? ஈரேழு உலகத்திற்கும் அப்படி ஈரேழு உலகத்திற்கும் எறும்பு
முதல் யானை வரை 84 கோடி சிவராசிகளுக்கும் பசி இல்லாமல் பட்டினி இல்லாமல் படியறக்கிறாரே. ஆமா, படியறக்கார சாட்சாதி சிவபெருமான் குருவிரிக்க அப்படி சிவபெருமான் குருவிரிக்க எல்லோருக்கும் மூத்த கடவுளாக விளங்கக்கூடிய மூல பொருளாக விளங்கக்கூடிய விநாயக பெருமான் குருவிரிக்க ஆமா ஆமம்மா இளைய பிள்ளவேல் முருக வள்ளி தெய்வ யானையோடு வரிசையோடு குருவிரிக்க இரு மனைவியோடு இன்பத்தோடு குருவிரிக்க அது மட்டுமல்லா என்ன நாரத நந்தி தேவன் நலமோடு குருவிரிக்க அட்டமுனி சட்டமுனி அழகு கும்ப மாமுனிகள் அப்படி கும்ப மாமுனியும் அந்த கைலாசத்தில் குருவிரிக்க அப்படி பொன்னுவள்ளி கைலையில் குருவிரிக்க வைகுண்ட லோகத்திலே யாரெல்லாம் குருவிரிக்கிறார் தெரியுமா? யார் யாரம்மா? நாராயண லட்சுமியும் நலமோடு குருவிரிக்கிறாங்க. அப்படி நலமோடு குருவிருந்தாங்க. பிரம்மலோக பட்டணத்தில பிரம்மாவும் சரஸ்வதி பெருமையாக குருவிரிக்க இந்திர லோகத்தில இந்திராணி இனிமையாக குருவிரிக்க அப்படி குருவிரிக்கிற போது ஆமா ஆமம்மா இன்னொரு நாடாகப்பட்டது எப்பேற்பட்ட நாடு தெரியுமா? இந்த நாடு எது நாடம்மா? நடிலையும் நல்ல நாடு, நல்ல நாடு, நாடு, காப்பகல் நாடு, கொடாமல புலியும் நாடு, கொடாமல புலியும் நாடு, குந்த தென்றல் வீசும் நாடு. கோடை மழை பொழிகிற நாடு, குளிர்ந்த தென்றல் வீசு நாடு, இஞ்சி மஞ்சள் விளையக்கூடிய நாடு, இருவாச்சி மலர நாடு, வண்டிருந்து இசைகள் பாடுமா, மானரங்கள் நடனாடுமா, மானிருந்து விளையாடுமா, மயில் தோகை விரித்தாடுமா. அப்பேற்பட்ட திருநாடு எது வந்து தெரியுமா? எந்த நாடு? எந்த நாடு அம்மா? அகிலமெல்லாம் பேரும் புகழும் படைத்த அப்படி பேரும் புகழும் படைத்த ஆதி பாதாள உலகம். அப்படி பாதாள உலகம். ஆதி பாதாள உலகம்னு சொன்னா என்ன என்ன அது எங்க இருக்கு தெரியுமா? எங்கம்மா இருக்கு? உங்க ஊர் பக்கத்துல இருக்கா? இல்ல இல்ல, நம்ம ஊர் பக்கம் தான் கிடையாது அம்மா. கிடையாதோ? அவ உடுக்கார் ஊர் பக்கத்துல இருக்கா? அது எனக்கு தெரியாத போகலையோ? அப்பேற்பட்ட திருநாடு எது தெரியுமா? எங்கம்மா? எங்கம்மா? பாதாள உலகம் சொல்லக்கூடிய நாடு. ஓ, பாதாள உலகம்னா எங்கம்மா இருக்கு? இந்த பூமிக்கு கீழே ஒரு உலகம் இருக்கும். அப்ப பூமிக்கு கீழே? ஆமா. சரி. சொல்ல கேட்கவங்க எல்லாம் பூமிக்கு மேல. சரி. சொல்லு கேட்காதவங்க புள்ள பூமிக்கு கீழே. சொல்லு கேட்காதவங்க பூமிக்கு கீழே தானே? அந்த சொல்லுங்க. அவர் என்னம்மா? பாதாள உலகத்துல அப்படி பாதாள உலகத்தை அரக்கர்கள் மட்டுமே ஆண்டு வருகிறார்கள். ஓ, அரக்கர் கூட்டம் ஆண்டு வருது. இப்போ என்ன? நம்ம 5 பேர்ல ஒரு ஆள் அரக்கன் தான். ஆமா. நம்ம சொல்ல கேட்பாரா? ஒரு காரணம். நம்ம வடக்க போனா போய் தெற்கரையும் போவாரு. ஆமா ஆமா. தெற்க போனா வடக்க போவாரு. அது ஒரு நலுக்கது. ஆமா. அப்பேற்பட்ட ஆதி பாதாள உலகத்துல அப்படி பாதாள உலகத்தை அரக்கர்கள் மட்டுமே ஆண்டு வருகிறாங்க பாருங்க. ஆமா ஆமாம்மா. அரக்கர்கள் கூட்டமாக இருந்தாலும் இருந்த போதிலும் எங்களுக்கு ஒரு தலைவர் நீங்க இருக்கிற மாதிரி. ஆமா ஆமாம்மா. அந்த பாதாள உலகத்துல அரக்கருக்கு ஒரு தலைவர் இருக்காங்க. ஆமா, அரக்கருக்கு ஒரு தலைவர் உண்டு. அந்த ரிஷிமுக வர்ணனும் மனைவி இரத்தக்கண்ணி பெண்கொடியும் அப்படி இரத்தக்கண்ணியும் அங்கே ஆமா எப்படி எல்லாம் ஆண்டு வருகிறாங்க தெரியுமாண்டா? எப்படி எப்படி அம்மா? ஆதி நல்ல பாலத்தை தலைவர் ரிஷிமுக வர்ணன்
இரட்டைக்கண்ணி வெண்கொடியும் மன்னவனும் தேவியுமாக மகிழ்ந்து கூடி ஆண்டு வருகிறார்கள். கணவன் மனைவியும் கண்ணியத்தோட ஆண்டு வராங்க. அது மட்டுமல்ல தேரும் பாலும் போல திட்டாமல் ஆண்டு வருகிறார்கள். திகட்டாமல் ஆண்டு வராங்க. அது மட்டுமா நகமும் சதையும் போற நலமோடு ஆண்டு வராங்க. ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஆமா ஆமாம்மா அங்கே ஒற்றுமையாக ஆண்டு வருகிறார்கள். ஆமா ஆமா அப்படி ஆண்டு வருகிற போது ஆண்டு வரும்போது அந்த ரிஷிமுக வர்ணனுக்கும் ஆமா அந்த இரட்டைக்கண்ணி வெண்கொடைக்கும் என்ன என்ன செல்வங்கள் இருக்கிறது தெரியுமா அண்ணா? என்ன செல்வம் என்ன செல்வம் இருக்கு? அடரேக்கே மாடே இருக்கு, அடரேக்கே மத்த வீடு இருக்கு, வீடு இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, இந்த பந்தம் அதிகம் உண்டு, பாராளே குறைவும் இல்ல, பாக்கியத்தால் தாழ்வும் இல்ல, நஞ்சையோடும் இரட்டைக்கண்ணி வெண்கொடைக்கும் 5000 ஆடிருக்கு, 10,000 ஆடிருக்கு, மாடு இருக்கு, சொத்திருக்கு, சுகமிருக்கு, சொந்த பந்தம் அதிகம் உண்டு. அப்படி சொந்த பந்தம் அதிகம் உண்டு. பாராள குறைவு கிடையாது. பாக்கியத்தால் தாழ்வு இல்ல. நஞ்சையோடும் புஞ்சையோடும் ஆமோ நலமோடு ஆண்டு வருகிறார்கள். அப்படி நலமோடு ஆண்டு வர்றா. அப்படி ஆண்டு வருகிற போது என்னம்மா எல்லா செல்ல செழிப்பையும் அள்ளி கொடுத்த பகவான் அந்த ரிஷிமுகவர் கிடைக்கும் இரட்டைக்கண்ணி வெண்கொடைக்கும் என்ன செல்வத்தை கொடுக்க மறந்தார் தெரியுமா? என்னம்மா கையில் வைத்து விளையாடு, சுவாமிங்க பாருங்க இத்தனைக்கு பாருங்க வந்த நாள் முதலாக 12 வருஷமா எனக்கு ஒரு குறையும் கிடையாது. ஆமா குறைவே இல்ல. தாய் வீட்டுக்கே நான் போடணும்னு சொன்னது உண்டா உங்ககிட்ட? ஆமா கிடையாது கிடையாது. ஒரு நாள் தாய் வீட்டை கூட தேடுனது கிடையாது. கிடையாது கிடையாது. தாய் வீட்டுக்கு போவது கிடையாது. ஆமா ஏன்னு சொன்னா கணவன் வீட்டுல எனக்கு அத்தனை சந்தோஷம். அவ்வளவு சந்தோஷம், பெருத்த சந்தோஷம். ஆமா அப்படி சொல்லி 12 வருஷத்துல ஒரு நாளாவது பொண்ணாமட்டமா தாய் வீட்டுக்கு போகணும்டா. ஆமா போனோம். நான் என்னைக்காவது போயிருக்கேனா? ஒரு நாளும் கிடையாது. ஏன்னு சொன்னா என்ன எனக்கு ஒரு குறையுமே கிடையாது. புகுந்த வீட்டுல ஒரு குறை இல்ல. ஒரு குறையும் கிடையாது. ஆமாம்மா என்ன தாய்க்கு தாயா உங்க அம்மா பாத்துக்கிடுறாங்க. சரி உங்க அப்பா பாத்துக்கிடுறாங்க. ஏப்பா நீங்க என்ன உங்க சொந்த குழந்தை மாதிரி பாத்துக்கிடுவீங்க. ஆமாம்மா ஆனா சரி எல்லா செல்வமும் எனக்கு இருந்தாலும் சரி வந்தா ஆமா வாரி கொடுத்த
பகவான் இங்க பாருங்க என்னங்கோ பெண்ணாக பிறந்தான்னு சொன்னா அப்படி சொன்னா பிள்ளை பெற்றால் தானே பெருமை வந்து சேரும். ஆமா பிள்ளை பெற்றெடுத்தால் தான் பெருமை உண்டு. நான் பிள்ளை பத்தி எடுப்பதப்போ பெருமையாக வாழ்வதே அப்போ மக்க பத்தி எடுப்பதப்போ மக்களோட சேர்வதப்போ சுவாமி ஏனாதா 5000 ஆடு இருந்தாலும் என்ன அம்மானு கூப்பிட போகுதா? கூப்பிடாது கூப்பிடாது. 10,000 ஆடு இருந்தாலும் என்ன மாதான்னு கூப்பிட போகுதா? கிடையாது கிடையாதம்மா. சொத்து சுகம் நமக்கு இருக்கு இருக்கு. நமக்கு பின்னால் அந்த சொத்தை ஆள்வதற்கு ஆமா சொத்தை ஆள்வதற்கு ஒரு ஆணாவது ஒரு பொண்ணாவது ஏதாவது ஒரு பிள்ளை. ஆமா ஏதாவது ஒரு பிள்ளை இருந்தா போதும். ஏதாவது ஒரு பிள்ளை போதுங்களா சுவாமி? அது ஆசைக்கு ஒரு பிள்ளை இருந்தா போதுமே சுவாமி. அது மட்டுமா ஐயா? என்னம்மா பட்டியல போட்ட சாதம் எனக்கு வாரி உண்ண பிள்ளை இல்லையே. இலையில போட்ட சாதம் எடுத்து உண்ண பிள்ளை இல்லையே. மழை பெஞ்ச முற்றத்துல எனக்கு மண்ணடைய பிள்ளை இல்ல. மண்ணடைஞ்ச கையால மடிபிடிக்க பிள்ளை இல்ல. அது மட்டுமா சுவாமி? என்னம்மா விறகுடத்து தண்ணியில எனக்கு நிந்தரம்ப பிள்ளை இல்ல. ஆமா இல்லையே. கறிக்க வைக்கும் தேங்காயில தாமான கேட்க பிள்ளை இல்ல. ஆமா வீட்டுல அம்மியே இல்லையே. எங்க வீட்டுலதான் அம்மி இருக்கு. ஆமா பின்வாசல்ல இறங்கிறதுக்கு போட்டிருக்கோம். படிக்க போல போட்டிருக்கேன். ஆமா இப்ப அம்மி அரைக்க அரைக்கத்தை யாரும் இல்லையே. அம்மி இப்ப யாரு பிடிச்சு அரைக்கா? அம்மி அரைக்கியாதான் பிரஷர் சுகர் வந்திருக்காத. இப்ப 30 வயசுலயே தள்ளுது. சரி அது மட்டுமா? என்னம்மா கத்தரிக்காய் தோட்டத்துல நமக்கு காய் பறிக்க பிள்ளை இல்லையா ஐயா? ஆமா ஆமாம்மா சித்தப்பா ஐயா வெள்ளரிக்காய் தோட்டத்துல ஆமா எனக்கு விளையாட பிள்ளை இல்லையா? இல்லையே. ஒரு வெள்ளரி பிஞ்ச பறிச்சு சாப்பிட ஒரு பிள்ளை இல்லையா? பிள்ளை இல்லையே ராதா. என்ன பாவ நாம செஞ்ச நமக்கு எதனால பிள்ளை இல்லமல்ல? எதற்காக இல்ல ஐயா நமக்கு பிள்ளை இல்லாம இருக்க. ஆமா பிள்ளை இல்லாம குறையா இருக்குமே. உங்க ஜாதகத்தை தாங்களே நம்ம 2 பேரும் ஜாதகத்தையும் கொண்டு பார்த்து வரட்டா? ஜாதகம் எதுக்கும்மா? ஐயா என்ன ஜாதகத்துல ஆமா பிள்ளை நம்ம ராசிக்கு இருக்கும்னா இருக்கட்டும். என் ராசிக்கு நான் பிள்ளை இல்லாதவான்னு சொன்னா உங்களுக்கு இது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் கட்டி வைக்கலாம். கெட்டிக்காரி ஜாதகமே பாக்கண்டாமா? ஜாதகம் பார்க்கணும் கட்டி வைக்கணும். ஆமா ஐயா என்னம்மா அப்போ பைத்தியார் அப்படி சொல்லியிருக்கா. அந்த காலம் அப்படி சொல்லிருக்காங்க. இப்ப என்ன சொல்லுவா? உனக்கு நான் பிள்ளை எனக்கு நீ பிள்ளை. ஆமா நம்ம இருந்தா எனக்கு மட்டும் இல்லன்னா நீ வேண்டாம் அப்படின்னு பொண்ணே விடுவா. இப்போ என்ன பண்ணுவா? அவளை பைத்தியாரத்தனமா அது இருந்து பைத்தியார காலம். இப்ப அப்படி எல்லாம் இருந்தா தலைவலி அமைக்க வச்சு பொண்ணே விடுவா. நாடகத்துல பூரா சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆமா என்னைக்கு நாடகம் வந்தோ அன்னைக்கு ஆம்பளை முடிஞ்சிடும். உன்னை ஏதாவது பேசுனா வாரியம் முடிச்சிருவோம். சுவாமி என்ன இங்க பாருங்க சொல்லு. நான் தான் இப்படி இருக்கேன்னு சொன்னா அப்படி இருக்கேனா? நம்ம வீட்டுல நான் தொட்டு வளர்க்கிறது இல்ல. என்னை போல மலடாக இருக்குது ஐயா. இருக்குதம்மா. ஆசை பண்ணாத என்னம்மா ஜாதகம் பார்க்க காலையில போனேன் பாத்தீங்களா? ஆமா ஜாதகம் பார்க்க போனேன். ஜாதகம் பார்க்க அது காலையில என்ன ஆமா என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னம்மா சொன்னாங்க? அம்மா என்ன உன் வீட்டுல பல தோசங்கள் இருக்கு. ஆமா தோசை இருக்கு. ஆடும் தோசையா? தோசை இல்லம்மா தோசை காலையில. சரி ஆடு மாடு கோழி வாங்கி வளர்த்தேன்னு சொன்னா அப்படி சொன்னா எம்மா தோசை நீங்க உனக்கு குழந்தையா இருக்கும் வீடுன்னு சொன்னேன். ஆமா ஆமாம்மா. அதனால என்ன வரும்போதே சந்தையில ஆடு மாடு கோழினா ஒரு வண்டிக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். ஏப்பா ஒரு வண்டிக்கு வாங்கி இருக்க? ஆமா ஏப்பா நீங்க பாருங்க. என்னம்மா? அதனால ஆமா குப்பையில கிண்டிமையும் பொட்டக்கோழி என்னை போல மலடாக இருக்குது ஐயா. இருக்குதம்மா. மாட்டாந்தொடுவுல வளர்ந்து வரக்கூடிய சிந்து மாடு கூட என்னை போல இருக்குது. இருக்குது. ஆட்டாந்தொடுவுல வளர்ந்து வரக்கூடிய ஆட்டுக்குட்டி
ஒரு குட்டி போடலையே முத்தத்துல ஒரு முருங்கை கட்டை வச்சேன் அதாவது ஒரு பூ பூத்து ஒரு காய் கட்டி கூடாதா பின்னடியில ஒரு புளியங்கண்ண வச்சேன் அது ஒரு பூ பூக்கரிய வண்ணா வாசலில ஒரு வாழை மரத்தை வச்சேன் அது அதாவது ஒரு கொலை போட்டா நான் அதை பார்த்து ஒரு ஆறுதல் அடைவேன் சந்தோஷமா இருப்பேன் அதுவும் என்ன போல இருக்குதே சுவாமி என்னம்மா அப்படி என்று அழுது விரும்புகிற போது சுவாமி என்ன நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேன் ஐயா ஆமா சரி நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேன் அப்படி குழந்தை இல்லாம இருக்கிறேன் நான் அறவே சளைச்சு போனேன்னு சொன்னா ஐயா நான் எங்க போனோம் தெரியுமா ஐயா எங்கம்மா போனோம் ஆசமன்னாலே சொல்லம்மா சுவாமி என்ன பாம்பு சடைச்சா கூட புச்சுக்குள்ள போய் காலாலும் அப்படி புத்தப்புள்ள காலாரும் மாடு சடைச்சா மண்டையில போய் காலாலும் மண்டையில காலாரும் ஆடு சடைச்சா ஆட்டான் தொழுகுல போய் காலாரும் அது மட்டுமா சுவாமி என்னம்மா நான் அறவே சடைச்சு போனேன்னு சொன்ன இருக்கட்டும் நான் அறவே சடைச்சு போனேன்னு சொன்ன சுவாமி என்ன பெரிய பாலுங்களத்தை பார்த்துதான் விட போறேன் பாலுங்கதான் தஞ்சையா அப்படி என்று சொல்லி அழுது புலம்புகிற போது உடனே பார்த்தா என்னம்மா உடனே சிவகவர்ணனுக்கு கோபம் வந்தது வீடான வீட்டுல பொம்பளை அப்படி எந்த நேரமும் அழக்கூடாது பொண்ணாப்பட்டவா ஒரு நேரம் அழுதா ஒரு நேரம் சிரிக்கணும் ஒரு நேரம் அழுதா ஒரு நேரம் சிரிச்சாத்தான் வீடா இருக்கும் எந்த நேரமும் அழுதுகிட்டு இருந்தா சரி மூதேவிதான் முடியிருப்பா சீதேவி ஓடியே பெறுவான் அதனால ஒரு நேரம் அழணும் ஒரு நேரம் சிரிக்கணும் சரி இப்ப எந்த பெண்கள் அழுதாங்க இப்போ ஒரு ஆளா கண்ணீரே பார்க்க முடியாது ஒரு நாளைக்கு இது நல்ல சந்தோஷமா போயிட்டு இருந்ததுன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை சொல்லுவான் உங்க அக்கா இருக்கா பாருங்க நேற்று வந்தா அவ வந்ததால வீடு விளங்காதுப்பா உடனே சட்டம் வந்துடும் ஏன்னா முன்னால் நடந்த கூட எடுத்து சொல்லுவான் சரி உடனே பார்த்தா அந்த அழுது புலம்புகிற போது புலம்பும் போது அந்த ரிஷி முகவர்ணன் மனைவிக்கு எப்படி ஆறுதலை சொல்லுகிறான் தெரியுமா எப்படி அம்மா அம்மா ரெட்டை கண்ணே நீ அஞ்ச வேண்டாம் பதற வேண்டாம் ஆராதியர் கொள்ள வேண்டாம் அப்ப துயர் கொள்ள வேண்டாம் ஆண்டவன் அருள் இருந்ததுன்னு சொன்னா அந்த பகவானோட அருள் இருக்குமானா அழகான ஆண் குழந்தை கிடைக்கும்மா கிடைக்கும் அம்மா பகவானோட அருள் இருந்தா ஒரு பாலன் வந்து பிறப்பான் அம்மா பிறப்பான் அம்மா நான் ஆண்டவனை நினைக்க போறேன் அருந்தவம் செய்ய போறேன் ஈஸ்வரனை நினைக்க போறேன் இருந்து தவம் செய்ய போறேன் நீ கவலைப்படாதம்மா கண்ணீரத்தோட அதான் ஒரே அப்படி என்று சொல்ல ஆமாம்மா உடனே பார்த்தா என்ன உடனே
கடவுளை நினைக்கணும்னு சொன்னா வீட்டுல இருந்தா கடவுளை நினைக்க முடியுமா? முடியாதம்மா. அப்படி கடவுளை நினைக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும் தெரியுமா? பகவானை நினைக்கணும், பாரதமும் செய்ய வேண்டும் சொன்னா ஆளில்லாத இருந்தவனை கானகத்துக்கு போக வேண்டும். அப்படி இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும். அது மட்டுமல்ல ஒரு 3 ஆசைகள் இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. என்ன ஆசைகள் தெரியுமா? என்ன ஆசை? மண்ணாசை இருக்கக்கூடாது. ஆமா ஆமாம்மா. பொருள் மீது ஆசை இருக்கக்கூடாது. கூடாது. பெண்ணாசையும் இருக்கக்கூடாது. ஆமா ஆமாம்மா. இந்த 3 ஆசை இல்லாம ஒரு மனிதனால இருக்க முடியுமா? முடியாது. இருக்கியா? முடியாது. இருக்கக்கூடாது அப்படி என்று சொல்ல ஆமாம்மா. அவன் எப்படி வருகிறான் தெரியுமா? எப்படி வரான் பாரு. அசன் போல இருந்தவன் இமயமலை சாரலுக்கு வந்தா இமயமலை சாரலிலே வந்து ஆமோ சாந்து கொண்டு தலைமலைக்கு சந்தனத்தால் கோலம் போடுகிறான். கொண்டு தலைமலைக்கு மஞ்சளால கோலம் போட்டா பாலாரை தலைமலைக்கு பன்னீராலே கோலம் போட்டு அப்படி பன்னீரால கோலம் போட்டா கோலம் போட்ட இடத்திலே குருத்து வாழை இலை விரித்து ஆமோ அந்த குருத்து வாழை இலைக்கு மேல இது என்னம்மா ஒரு குத்து விளக்கை ஏற்றி வைத்து அப்படி ஒரு குத்து விளக்கை ஏற்றி வைத்து கணபதியை விழித்து வைத்து கனத்த பூச பலம் முடித்து ஆமா ஆமா அப்படி குழந்தைக்காக ரிஷி பகவதன் அங்கே தவம் இருக்க அப்படி தவம் இருக்க பக்கத்திலே வண்டுமாமலை என்று சொல்லி ஒரு மலை உள்ளது. ஏப்ப வண்டுமாமலை அந்த வண்டுமாமலையிலே என்னம்மா என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்கு? வண்டுமா ரிஷி ஆமா அவரும் தவம் இருக்கிறார். வண்டுமா ரிஷியும் தவம் இருக்க. எதற்கு தவம் இருக்கிறார் தெரியுமா? எதற்காக? ஒரு நாள் ஒரு பொழுதாவது அப்படி ஒரு பொழுதாவது கடவுளாக கைலாசத்தை ஆள வேண்டும். கைலாசத்தை ஆளணும். கடவுள் போல இருக்க வேண்டும். இருக்கணும். இதை யார் பார்த்தார் தெரியுமா? இதை யார் அறிந்தார்? சிவன் பிரம்மா விஷ்ணு மும்மூர்த்திகள் அறிந்தார். மும்மூர்த்தி அறிந்து எப்படியாவது இந்த தவத்தை கலைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தெப்பப்பல்லை எடுத்து அதை ஆண் குழந்தையாக பிறவி செய்து அப்படி ஆண் மகனாக பிறவி செய்து குழந்தை செஞ்சாங்க. குழந்தை அப்படியே கீழே எரிந்தார்கள். அப்படி எரிந்தார்கள். கீழே எரிந்த குழந்தை ஆமோ அந்த மனுஷன் மேலே விழுந்தது பாருங்க. ஆமா பிள்ளை தவத்துக்குள்ள கையில விழுந்து தவம் கரைந்தது. சரி உடனே பார்த்தா ஆமா ஏ குழந்தாய் ஏ ரட்சகா என்னுடைய தவத்தை கலைப்பதற்காக அப்படி என்னுடைய தவத்தை கலைப்பதற்கு யார் உன்னை பிறவி செய்தார்களோ ஆமா பிறவி செய்தார்களோ அவர்களுக்கே நீ எதிரியாக போவாய். அப்படி என்று சொல்ல அந்த குழந்தையை கீழே எறிந்தார்கள். ஆமா கீழே எறிந்த குழந்தை ஆமா ஆமாம்மா யார் கையில கிடைச்சது தெரியுமாண்டா? யார் கையில கிடைக்குது? குழந்தைக்காக தவறு இருக்கிறாரு. ஆமா ரிஷிமுகாவர்தான் அவன் கையிலே கிடைக்கிறது. அவன் கையில கிடைக்க குழந்தையை கையில எடுத்து ஆமோ வாரி கையில எடுத்து வலது கண்ண முத்தமிட்டான். நீ கையில எடுத்து இடது கண்ண முத்தமிட்டான். குழந்தைக்கு பெயர் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல வல்லமை தவத்தால் கிடைத்ததனால வல்லமை தவத்தால் கிடைத்ததினால அங்கே வல்லவன் என்று சொல்லி ஆமா வல்லவன் என்று அரக்கபுரத்தில் வந்து அவன் சேர்ந்ததனால ஆமா உதித்ததினால அவனுக்கு அரக்கன் என பெயர் கொடுத்து அப்படி வல்பிரச அரக்கன் என பெயர் கொடுத்து வல்லரைக்க வாழகனை ஆமோ எப்படி வளர்த்து வராங்க தெரியுமாண்டா? எப்படி அம்மா ஒரு மேரியும்
எப்படி வளர்ந்து வருகிறான் தெரியுமா? எப்படிமா? நானும் ஒரு மேடையமாக பொழுது ஒரு வண்ணமுமாக வளரும் பிறை சந்திரன் போலே அப்படி வளரும் பிற சந்திரன் போல வளர்ந்து வருகிறா வல்லரக்கு. அம்மோ தரையிலே விட்டோன்னு சொன்னா தண்டக்கால் நோக்கும் என்று பூமியிலே விட்டோன்னு சொன்னா பொற்பால் நோக்கும் என்று தோழதிலே தொட்டில் கட்டி கொடையத்தில் நடமரத்தி சீரும் சிறப்போடு செல்ல மகனை வளர்த்து ஏப்ப செல்ல மகன வளர்த்துவாரா? அப்படி வளர்த்து வருகிற போது ஆமா ஆமாம்மா நீ எப்படி வளர்ந்து வரான் தெரியுமா? வல்லரக்கு எப்படிமா வளர்க்கிறான்? ஒரு வயதாய் ஒரு வயதானது, 2 வயதானது, வயசு 2ஆனது, 3வது வயதிலே முடியிறக்கி காது குத்து, அப்படி முடியலைக்கு காதை குத்தி 4 வயதில் நடந்தோடி விளையாடு. ஆமா பிள்ளை 4 வயசுல அங்கிட்டு இங்கிட்டு ஓடுதான். அது மட்டுமாண்ணா என்னம்மா 5 வயதிலே ஆடை ஆபரணங்களை சூட்டி 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 6 வயதானது பாருங்க. ஆமா ஆமாம்மா பாடக சாலையிலே கொண்டு வந்து சேர்க்க சேக்க சேக்க அரும மழை வல்லரைக்க வல்லரக்க எப்படி படித்து வருகிறான் தெரியுமா அண்ணா? எப்படி அம்மா ஆறாவது வயதில் சுவடி பாடம் ஏழாவது வயதில் சுவடி பாடம் எட்டாவது வயதில் முன்னாள் படிப்பு 9வது வயதில் வயதில் படிப்பான் 10வது வயதில் 10வது வயதில் வயதையும் பாடகனை பாடக சாலையிலே கொண்டு வந்து சேர்க்க 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 6 வயதில் அரிசுவடி படித்து 7 வயசுல எச்சோடி படித்து 8 வயதிலே இலக்கணத்தை படித்து 9 வயசுல உலக நீதியை படித்தான். 10 வயதுக்குள்ளே பல கலைகளையும் படிக்கிறான். பல கலையும் படித்தான். 4 வேதங்கள் நலமோடு படைத்து 6 சாஸ்திரத்தை அன்போடு படித்தான். 18 புராணங்களை பண்போடு படைக்கிறான். ஆமா ஆமாம்மா 32 தான தர்மங்கள் தர்மங்கள் 64 கலைக்காணியங்கள் 64 கலைக்காரியங்கள் 96 தத்துவங்கள் தத்துவங்கள் 108 ஆகமங்கள் ஆகமங்கள் 1008 இதிகாச புராணங்கள் இதிகாச புராணங்கள் அனைத்தையும் படித்து முடித்து ஆமா ஆமாம்மா அரும மகை வல்லரைக்க வல்லரக்க எப்படி இருக்கான் தெரியுமா? எப்படி இருக்கா நம்ம கட்டக்காரர மாதிரி 21 வயசு இளம் சிங்கமா இருக்கான். ஏப்பா கட்டக்காரர மாதிரி ஆமா கட்டக்காரர் வீடு போவாங்க காடு வாவாங்க. சரி அவருக்கு இப்ப 21 வயசு ஐயா 5 பேர்ல அவர்தான் அழகா இருக்காரு. அழகு அப்படியா கையில அப்படி பாக்கறல 21 வயசு அப்படி அதிகோட வேலை பார்க்கறாங்க. சரி சரி அப்படி ஆமா இதெல்லாம் போறாம சின்ன பிள்ளை மாதிரி வேலை பார்க்க சின்ன பையன் அவரை மட்டும் சொல்லுவீங்க உங்களுக்கு போறாங்க. அதாம்மா சின்ன பையன் மாதிரி வேலை பார்ப்பாரு. ஆமா 21 வயசு இளம் சிங்கமாக இருக்கிறான். ஆமா உடனே பெற்ற தாய் பார்த்தா அம்மா பார்த்தா ஐயா என்ன ஐயா சுவாமி என் ஆதா கணவன் அழைக்க என்ன சொன்னா முன்னாடி உள்ள காலத்துல கணவரை துறை ஐயா சாமின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆமா ஐயாம்பாங்க. ஆமா சரி நம்ம தந்தை போல நினைச்சா கூப்பிட்டு இருக்காங்க. அப்ப அப்படி கூப்பிட்டு இருக்காங்க. இப்ப அப்படி கிடையாது. இப்ப எப்படி கிராஸ் பட்டதான் ஏலங்க. ஆமா ஏல கிராமத்துல படிச்சாங்க. ஆமா ஏலான்னு சொல்ல மாட்டாங்க ஏடான்னு ஏடா இப்ப அப்படி நெட்ல போதிப்போம். ஆமா இல்ல நெட் மதிப்பு அப்படி ஆமா உடனே பார்த்தா என்னம்மா சுவாமி என்ன நம்ம பிள்ளைக்கு 21 பிறந்தாச்சு. ஆமா 21 வயசு பிறந்துட்டு அதனால காலகாலத்துல ஒரு பொண்ணை பார்த்து என் பிள்ளைக்கு கல்யாணத்தை கட்டணும். ஒரு பொண்ணை பார்த்து கட்டணும். ஆமா சரி அப்படி என்று சொன்ன போது உடனே பார்த்தா ஆமா அந்த வேளையில ஆமோ ரிஷி முகவர்ணன் ரத்தக்கண்ணி வெங்கொடியார் ரத்தக்கண்ணியோ மகனுக்கு ஆமா பக்கத்து ஊரிலே பவனகண்ணி என்ற வெண்ணை பார்த்து அப்படி பவனக்கண்ணியை பார்த்து மனம் முடித்து வைக்கிற போது ஆமா மனம் முடித்த வல்லரைக்க வல்லரைக்க இப்படி ஆண்டு வருகிறான் தெரியுமா அண்ணா? எப்படி அம்மா மனம் முடித்த வல்லரைக்க
ஆமா சுவாமிங்க வாரீங்க என்னடா கலங்கோ ஐயா குலகுருவே சுக்கராச்சாரியரங்க அண்ணா உட்கார்ந்திருக்காரு கும்பிடுங்க ஐயா அவர்தான் குலகுரு என் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு முத என் பிள்ளை ஒரு சொல்லி கேட்க மாட்டான் ஆமா ஒரு நாள் வீட்டுக்கு நேரம் வந்தது கிடையாது 11 மணி 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவான் இப்ப என் பிள்ளை கல்யாணம் கட்டி ஒரு வாரம் தான் ஆச்சு 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருதா 6 மணிக்கு வந்துருதான் அதாவது வீட்டுல எவ்வளவு பொறுப்பா இருக்கான் தெரியுமா ஏமா நீ வந்து கணவனுக்கு தெரியாம சாப்பாடா ஒளிச்சு வச்சு கொடுப்ப ஆமா அதை வந்திருக்கோம் அப்படி கொடுக்க மாட்டான் 7 மணிக்கு சாப்பிடவே சோறு இல்ல ஆமா வெளியில போய் கதவை பூட்டிடுவான் வீட்டுல காவலுக்கு கட்டி போட்ட மாதிரி சுத்தி தான் வரணும் ஆமா ஆமா ஐயா என்ன கல்யாணத்து வரைக்கும் தாய் என்னைக்காவது பிள்ளைங்க சம்பளத்தை கேட்பாரா ஒரு நாளும் கேட்க மாட்டா ஆமா ஐயா புருஷனுக்கு கூட பயம் மாட்டா ஆமா பெத்த மவனை கிட்ட கிருன்னு ஆடுவா அப்ப அவருக்குள்ள சாப்பிட்டுட்டு போயிருக்கியா ஐயா ஏன்னா அப்படி இருக்கு அப்படி ரிமோட் கையில இருக்கு சரி அப்படி அதான் கல்யாணம் ஆயிட்டுன்னு சொன்னா சொன்னா மனைவிக்கு பயந்துதான் ஆகணும் உடனே பார்த்தா என் பிள்ளைக்கு வீட்டு பொறுப்பு வந்தாச்சியா ஆமா வீட்டு பொறுப்பு வந்துட்டு அதனால இவன் நாட்டு பொறுப்பை என் பிள்ளைக்கு கொடுக்கணும் அப்படி என்று சொல்ல 56 தேச மன்னர்களையும் வரவழைத்து மன்னரக்கரை சிம்மாசனத்திலே அமர வைத்து தங்க சிம்மாசனத்தில் அமர வைத்து தலையிலே மணிமகளத்தை சூட்டுகிற போது அப்படி சூட்டும் போது மணிமகளத்தை தட்டி விடுகிறார் அப்படி தட்டி விட்டா கையிலே செங்கோல் கொடுத்த போது செங்கோல் அப்படியே வளைக்கிறான் அப்படி வளைக்கிறான் உடனே பார்த்தா என்னம்மா உடனே என்ன சொல்றா தெரியுமா என்ன சொன்ன மகனே வல்லரைக்கா மகனே வல்லரைக்கா பாரு என்ன மகுடம் கீழே விழுகிறது செங்கோல் வளைகிறது அதனால ஆமா நீ நீதி நேர்மையோடு நீ ஆட்சி செய்ய வேண்டும் அப்படி ஆட்சி புரியணும்ப்பா அப்பந்தான் உன் நாடு கிடைக்கும்பா ஆமோ அப்படி என்று சொல்ல சொன்ன போது உடனே பார்த்தா ஆமாம்மா மகுடம் சூட்டிய வல்லரைக்கருக்கு வல்லரைக்கர் அச்சுவருக்கு தான் என்ற அகந்தை வந்தது அப்பா யாருக்கு தரக்க பாருங்க என்னம்மா திடீர்னு யாருக்காவது தரக்கல வரக்கூடாது ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கமோ கடைசி அப்படியே இருக்கும் எது வரக்கூடாதோ அது வரக்கூடாது அதான் தான் அகந்தை வந்துட்டுன்னு சொன்னா சரி ஒரு நாள் அழிஞ்சே தீருமா ஆமா ஆனா இந்த மகிழனுக்கு இரவே நமக்கு அள்ளி தந்திருக்காரு நினைக்க கூடாது ஆமா அள்ளி தந்த மாதிரி பிடிக்கிடுவான் ஏற்பட்ட இரவே அவன் ஆமா சரி ஆமாம்மா மகிழம் சூட்டிய வல்லரைக்கு தான் என்ற அகந்தை கொண்டு அவன் எப்படி ஆட்சி புரிகிறான் தெரியுமாண்டா சண்டாள வல்லரைக்கு சண்டாள வல்லரைக்கு உடனே பாருங்க அவனுக்கு தான் என்ற அகந்தை வந்தது. எது வரக்கூடாதோ அது வந்தது. உங்களுக்கு கொஞ்சம் குமார் வரும் பாருங்க. ஆமா அவருக்கு தானே. ஆமா அவருக்கு தான். அப்படியா? சரி. கொஞ்சம் திமிர்ல போர் எடுக்க மாட்டாரு. அப்படியா? ஆமா. சரி. அது ஏன்னு சொன்னா என்னம்மா? கண்ணே பாருங்க. என்ன? தான் என்ற திமிர். ஒரு திமிர். ஆமா. சரி. அந்த அகந்தை வந்த போது ஆமா. என்ன செய்தா தெரியுமா? என்ன செய்தா? அரகரான்னு சொன்னா அரவரை எட்டி அடிக்கிறார். சிவ சிவா என்றால் செவிட்டில் எட்டி அடிக்காரு. அது மட்டுமாண்ணா? ஆமா. அங்கே ஆமா. பகவான் சொன்ன பல கொடுமைகள் செய்திடுவான். அப்படி செய்துவாரா? செய்துவாரா? ஆட்சி செய்து வருகிறான் கொடிய மன்னே வல்லரைக்கு. வல்லரைக்க கொடுமையா ஆட்சி செய்த காரணத்தால சாரமட பொடியலைய சம்பாவயிர்களையலைய வாடமட பொடியல குளங்கள் ஒண்ணு நிறையலைய ஆரமடையும் பொடியலைய காடுகிற ஒண்ணு
ஒண்ணுமே விளையலையா எம்மா காடுகிற விளையம்மா சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லையா எம்மா சங்கடம்னா பேர்பட்ட சங்கடம் ஆமா ஆ, என்ன செய்ய என்னம்மா அரிசி இல்லாம தண்ணிய குடிச்சு உயிர் வாழறோம் நாங்க அவ்வளவு சங்கடம் அவ்வளவு சங்கடம் சரி உங்க வீட்டுல எதுவும் கொண்டு வந்தாங்க எங்க ஆள் பார்த்து கொடுக்க ஆளு உங்களுக்கும் சங்கடம் தானம்மா எங்களுக்கு அப்படி சங்கடமா தானே இருக்கும் அப்படியா சரி இதுதான் நீங்க கொஞ்சம் பணக்காரா இல்லையா என்ன ஆமா சரி அப்படி ஆமா உங்களுக்கு காடுகரை இருக்கு இருக்கு எனக்கு உனக்காருக்கும் காடுகரை கிடையாது அப்படியா? நாங்க 2 பேரும் ஏழை உங்களுக்கு காடு இருக்கு அது பொது காடு இருக்கலாம் நிறைய இருக்குல்ல பொது காடு ஆமா ஆ, அப்படி ஆமா உடனே வார்த்தா என்னம்மா அவன் சாரமலை பொடியல சம்பா பயிர் விளையல கோடமல பொடியில குழந்தையோட நிறைய பாதாள வரையத்துல பஞ்சமான பஞ்சம் ஐயா அம்மா பஞ்சமா பஞ்சம் வந்து சேர்ந்தது உடனே வார்த்தா ஆமோ கஜானாவை திறந்து பார்க்கிறான் நல்ல திறந்த போது திறந்த போது ஆமா கஜானாவில பணமே கிடையாது அம்மா பணம் எல்லாம் அரண்மனையில உடனே பார்த்தா என்ன பணம் இல்லை என்று சொல்லி சொல்லி நாட்டு மக்கள் மீது எப்படி வரிகளை போடுகிறான் தெரியுமா அண்ணா? எப்படி எப்படி அம்மா மாட்டுவாரு, மாட்டுவாரு. மணிகள் போட்ட மணிகள் போட்ட மக்கள் மீது எப்படி வரிகளை போடுகிறான் தெரியுமா அண்ணா? எப்படி எப்படி அம்மா ஆடு வச்சிருந்த ஆட்டுக்கு வரி போடுகிறான். ஆமா மாடு இருந்தா மாட்டுக்கு வரி ஒரு குடம் தண்ணீருக்கு ஒரு பணம் வரிகள் போடுகிறான். அப்படி வரிகள் போட்டா கை வீசி நடப்பவருக்கு கால் பணம் வரிகள் போடுகிறான். ஆமா தண்ணி எடுத்து பெண்கள் கை வீசிட்டா கால்படம் வரி அது மட்டுமானா என்னம்மா அரைக்கீரை வச்சவருக்கு அரைப்பணம் வரிகள் போடுகிறான். அப்படி முளைக்கிறவத்தா முக்கா பணம் வரி முக்காப்பண்ண வரிகள் போட்டு ஆமா அப்படி வரிகள் போட்டு வருகிற போது ஆமோ மறுபடியும் கஜானாவை வந்து பார்க்கிறான். நம்ம மெல்ல வந்து பார்த்தா கஜானா மறுபடியும் என்ன செஞ்சது? நிறைய ஆமா சரி வர வர செலவு ஆகிக்கிட்டே இருக்கு. இருக்கு இருக்கு அளவுக்கு மீறின செலவு 10 ரூபா வந்தா 11 ரூபா செலவு வருது. அப்ப கடனால சரி அப்புறம் எங்க மிச்சம் மிச்சம் வைக்க முடியும்? எப்படி வைக்க முடியும் உடனே பார்த்தா ஆமா மந்திரி எங்கப்பா? மந்திரி 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 தூங்கிட்டாரா? அவன் நல்ல புரட்டோடு தூங்குதாரு சரி ஓ மந்திரியாரே என்ன சுவாமி இங்க பாருங்க, என்ன என்ன நம்ம நாட்டு மக்கள் மட்டும் வரி பணம் வாங்கினா போதாது. போதாது நமக்கு இருக்க கடனுக்கு ஒரு நாட்டுல வாங்கினா போதுமா? ஆமா நமக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கு. சரி ஐயா என்னம்மா நமக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கு. ஆமா அது இருக்கத்தானே செய்யும் ஆமா சரி அதனால பாருங்க, என்னம்மா இந்த 56 தேசத்திலிருந்து கடன் வாங்கிட்டு வந்தாங்க. 56 தேசத்திலும் வரி வசூலிக்கணும் அப்படி என்று சொல்ல ஆமாம்மா உடனே பார்த்தா என்ன என்ன செய்கிறா தெரியுமா அண்ணா? எப்படி எப்படி அம்மா அங்கே அரக்கனோட வார்த்தை கேட்டு அழகி மந்திரி ஆமா மந்திரி எங்கே வருகிறா தெரியுமா அண்ணா? எங்க வாரார் பாரு அரக்கனோட வார்த்தை கேட்டு